என்ன சொல்கிறது, பேசிக்கலி வந்து கேரளா என்னமோ பேசிக்கலி ஃப்ரம் கேரளானா இங்கே செட்டில்டு. அண்ட் விக்ரம் சாருக்காக தான் வந்தது படத்துக்கு முக்கியமாக. படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. கான்ஃப்ளிக்ட் நல்லா ஸ்டார்ட் பண்ணி அந்த கான்ஃப்ளிக்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாசாக காமிச்சிருக்காங்க. விக்ரம் சார் வர ஒரு சீனுமே மாசாக இருக்குது. அண்ட் தென் ஹெச்எஸ் சூர்யா சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. துஷாரை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப விக்ரம் சாரும் சரி துஷாரும் அவங்க நல்லா காம்போ சூப்பராக இருந்தது. மெலோடி சாங்ஸும் சூப்பராக ஜிவி பிரகாஷ் சார் சூப்பர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஸ்டோரியும் வந்து நல்லா அழகாக காமிச்சிருக்கு. ஃபேமிலி ஓரியன்டான மூவி அப்படின்ற மாதிரி ஃபேமிலின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து வைலன்ஸ் அதிகமாக இருக்குதுல்ல. அதனால் என்ன சொல்கிறது, ஃபேமிலி பேஸ்ட் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். பார்ட் 1க்கு பதிலாக 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் இன்ட்ரெஸ்டிங். அதான் ஸ்டார்டிங்கில் படம் போடும்போதே பார்த்தோம். அதில் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி வீர திருசூரன் பார்ட் 2 போட்டிருந்தாங்க. ஸோ ப்ராபப்ளி பார்ட் 1 எக்ஸ்பெக்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அந்த கதைக்கு எல்லாமே தேவைப்படுற மாதிரி இருந்ததுண்ணா. ஆனால் கொஞ்சம் மட்டும் இது கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்ததுண்ணா. செம்ம கூஸ் பம்ப்ஸ்ண்ணா. வெளியே வரும்போது முடியல நட்டிச்சுண்ணா. செம்ம கூஸ் பம்ப்ஸ்ண்ணா கிளைமேக்ஸில். ஆனால் அவர் பயங்கரமாக நடிச்சிருந்தாருண்ணா. அவர் கெட்டப்பே பயங்கரமாக இருந்ததுண்ணா. அப்படி அவர் தான் ஃபுல்லாக படமே. ஆனால் பயங்கரமாக இருந்தது கெட்டப்பே. ஆனால் அது பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. அதுதான் தூள் பார்த்தேன் எனக்கு தெரியலண்ணா. மதியம் இருந்தேண்ணா பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. அந்த பாட்டெலாம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. பாசிட்டிவ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விக்ரம் நல்லா நடிச்சிருந்தாரு. ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக தானே இருந்தது. என்ன அடுத்தது என்ன நடக்கும் நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் வேறு ஒன்று நடக்குவாங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக இல்லாதுண்ணா. அதுதான் ஓகே. ஆனால் அதெல்லாம் பயங்கரமாக, அதெல்லாம் செம்ம தேட்டரில் ஒரு மூமெண்ட்ண்ணா. பயங்கரமான மூமெண்ட்ண்ணா. மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். நேற்று வேறு ஏதோ இஷ்யூ நடந்தது. இன்றைக்கி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரும்போது வந்து இந்த மாதிரி படத்துலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஓகேண்ணா, தேங்க்ஸ். இல்லை, எஸ்.எஸ். சூர்யா வந்து ரொம்ப மெயின் கேரக்டராக பண்ணியிருக்காரு. அவர் சரியாக யூஸ் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து த்ரூஅவுட்டாக படமே வந்து ஒரு 3 பேர் தாங்க. ஒன்று வந்து விக்ரம், பட் விக்ரமுக்கு வந்து 2 பேரும் சைடில் இழுத்துட்டு இருக்காங்க. ஒன்று வந்து எஸ்.எஸ். சூர்யா, இன்னொன்று வந்து அந்த வில்லன் கேரக்டர். ஸோ இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணலாம் சொல்ல முடியாது, நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். தூள் பாட்டு தான் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது எதிர்பார்க்கவே இல்லை. தூள் பாட்டை போட்டு திரும்ப நல்லா விக்ரம் நல்லா மாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் வந்து எஸ்பெஷலி ஒரு 10-15 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சீனை தான் போட்டு ஜவ்வா எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸு அது வந்து ரொம்பவே லேகாக ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. நடுவில் அந்த தூள் பாட்டு வந்தது ஒரு சின்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ரொமான்டிக் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிடையாது, இருந்துச்சு. பட் ரொமான்டிக் போர்ஷன் இருந்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹெவியாக ஓவர் ரொமான்டிக்லாம் கிடையாது படம். படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் அந்த படம் வந்துட்டு பேஸ்ட் வந்து. லேடிஸை பார்த்தா அங்கேயே 5 பேர் பிடிச்சிட்டாங்க ப்ரோ. ஆல்ரெடி 5 வாட்டி சொல்லி வாய் வலிக்குது ப்ரோ. 6வது வாட்டியாக சொல்லிடுங்க. அதான் ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ படம். இதில் சிம்பிளாக என்னன்னா அவங்க ஃபேமிலிக்காக எந்த லெவலானா இறங்கி போகலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியில் இருக்க அந்த ஆம்பளைங்களாம் வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விக்ரமோட தவிப்பு எப்படி இருக்குது படத்தில்? யாருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது, போலீஸ் சப்போர்ட் பண்ணுறது? ஆமாம், அது வேறு பார்த்தேன். அது வந்து எப்படின்னா அவன் 2 சைட்லேயே மாட்டிக்கிட்டு எப்படிக்கா பேசுகிறது, எப்படிக்கா சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துருப்பாப்பில்ல. ஏன்னா அப்படி போனாலும் யாருன்னா ஒருத்தர் கோத்து விட்டுட்டு அவனை வச்சு இப்போ அங்கே ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் அதையும் மீறி அவன் எப்படியோ ஒரு பிளான் போட்டு ஃபேமிலி சேவ் பண்ணிடுறான். போலீஸு ஆனால் இல்லை ஆனால் செத்துருவார். எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங்லாம் சொல்ல தேவையில்ல, பக்காவாக இருந்துச்சு. அந்த படத்தில் வில்லனா ஒருத்தர் நடிச்சார், தெலுங்கு ஆக்டர். ஆமாம், அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? அவருக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவருக்கு இது அவங்க பையனதுலாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் எஸ்.ஜே. சூர்யா விக்ரம் காம்போ நல்லா இருந்துச்சு. இந்த படம் தில்லி தூளு மாதிரி இருக்கும்னு ப்ரொமோஷனில் சொன்னாங்க. அப்படிதான் இருக்கும்? அப்படி தாங்க இருக்குது, உண்மையாக அப்படி தான் இருக்குது. தில்லு துல் வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து இது கொஞ்சம் ஸ்டோரி இருக்குது, ஸ்டோரி வைஸ் தான். விக்ரம் சாருக்காகவும் இருக்குது, ஸ்டோரியாகவும் இருக்குது. நல்லா இருக்குங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து படத்தில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வருது. இந்த 15 மினிட்ஸுமே வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ஃப்ளாஷ்பேக் தான் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்குது. மற்றபடி ஃப்ளாஷ்பேக் இல்லாத போர்ஷனும் நல்லா தான் இருக்குது. எஸ்.ஜே. சூர்யாவை சொல்ல வேணும், நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இல்லைங்க, பொருத்தம் இல்லாமலாம் இல்லை, பொருத்தமாக தான் இருக்குது. கொடுத்த கேரக்டர் நியாயமாக பண்ணியிருக்காரு, பொருத்தமாலாம் இல்லை. என்னால் ஒத்துக்க முடியாது. எஸ்.ஜே. சூர்யாக்காக பண்ணுன்றதுக்காகலாம் சீன்லாம் நாங்களால சொல்ல முடியாது, நியாயமாக இருக்குது.
திலீப்னு ஒரு கேரக்டர் கடைசி வரைக்கும் காட்டல. காட்டலங்க திலீப். அதனால தான் பெருசாக படம் இம்பாக்ட் ஆகுது. இல்லை ஆமாம் சொன்ன மாதிரி காமிச்சிருக்கலாம், பட்டு காட்டாத கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது பார்க்கும்போது. யாரும் அந்த திலீப்ன்ற மாதிரி வந்தது கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். ஹீரோ அண்ட் ஹீரோயினோட காம்போ எப்படி இருக்கு அவங்களோட? ஆக்சுவலி வந்து முன்னாடி அவங்க கேட்டாங்க வேறு சேனலில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குமேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அப்படி தெரியலங்க, பயங்கர கெமிஸ்ட்ரியாக இருந்தது, நல்லா ஃபீல் நல்லா இருந்தது. செகண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆமாம் இல்லைங்க அப்படி ஒன்றும் இல்லைங்க, செகண்ட் ஒய்ஃப் அது மூஞ்சி சுழிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஜிவியோட மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ்லாம் எப்படி? ஐயோ சூப்பராக இருந்துச்சுங்க, அதுதான் ஆக்சுவலி கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் முன்னாடி மதுரை வீரன் தானே சாங் வந்தது, எனக்கு அப்படியே பழைய விக்ரம் பார்க்கும்போது பார்க்குற மாதிரி இருந்தது. AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி பற்றின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.